காலையில கிருபையோ மாலையில மகிமையோ தருகின்ற நல்ல தெய்வமே. காலையில கிருபையோ மாலையில மகிமையோ தருகிற நல்ல தெய்வமே. தாய் மறந்தாலும் மறப்பது இல்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பது இல்லையே. தாய் மறந்தாலும் மறப்பது இல்லையே, தந்தை வெறுத்தாலும் வெறுப்பது இல்லையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்கள் கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இயேசுவே என் எஜமானரே, நேசரே என் துணையாளரே. இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். இதுவரை நிற்பதோ இனிமேல் நிலைப்பதோ எல்லாமே உங்க கிருபைதான். பெருமை பாராட்டிட ஒன்று இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. பெருமை பாராட்டிட ஒன்று இல்லையே, தாங்கி நடத்துவது உங்க கிருபையே. நன்றி சொல்லி துதி பாடி மனதார தொழுகிறோம். நீங்க இல்லாம வாழ முடியாதையா, உங்க கிருபை இல்லாம வாழ தெரியாதையா. ஆமென். என்னில் பெருகட்டமே, அக்கினி அளவு பெருகட்டமே, பெருகட்டமே என்னில் பெருகட்டமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபை எழுப்புதலாய் மாற்றுமையா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. அக்கினி அளவு பெருகட்டமே, பெருகட்டமே என்னில் பெருகட்டமே. அக்கினி அளவு பெருகட்டமே, பெருகட்டமே என்னில் பெருகட்டமே. எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபை எழுப்புதலாய் மாற்றுமையா, எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா. சபையை எழுப்புதலாய் மாற்றுமையா. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. பரலோகம் எதிர்பார்க்கும் ஆராதனை செய்ய அக்கினியை ஊற்றிடுமே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனை ஆரம்பமே. எங்கள் பலிபீடங்களும் ஆராதனை அக்கினி அளவு பெருகட்டமே, பெருகட்டமே எனில் பெருகட்டமே. அக்கினி அளவு பெருகட்டமே, பெருகணும். எழுப்புதல் அக்கினியை ஊற்றுமையா, சபை எழுப்புதலாய் ரிபபபபல ரபபபபல ரிக்கபபபபல ரிபபபபல ரபபப.
சுவிசேஷத்தில் 4ஆம் அதிகாரம், அந்த 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதில் சொல்கிறாரு, இயேசுவை சொல்கிறாரு. இதை 4ஆம் அதிகாரத்தில் 23 உண்மையோடு தொய்து கொள்ளுகிறவர்களும் பிதாவை ஆவியோட உண்மையோடு தொய்து கொள்ளும் காலம் வரும், அது இப்பொழுது வந்திருக்கிறது. தம்மை தொய்து கொள்ளுகிறவர்கள் இப்படிப்பட்டவர்களாக பிதா விரும்புகிறார். ஆமென். எப்படி தொய்து கொள்ளணும்? அவரை உண்மையோடு தொய்து கொள்ளணும், ஆவியோட தொய்து கொள்ளணுன்றார். உண்மையோடு தொய்து கொள்ளணும். ரெண்டாவது எப்படி தொய்து கொள்ளணும்? ஆவியோட தொய்து கொள்ளணும். இப்படிப்பட்டவர்களை பிதா விரும்புகிறாரு. 24 தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொய்து கொள்ளுகிறவர்களும் ஆவியோட அவரை தொய்து கொள்ள வேண்டும். எப்படி இருக்கணும்? உண்மையோடு இருக்கணும், ஆவியோடு இருக்கணும். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். உண்மையோடு இருக்கணும், ஆவியோட. என்ன ஆவியோடு இருக்கணும்? தூங்குற ஆவியோடு இருக்கணும். ஆமென். சோர்வின் ஆவியோடு இருக்கணும், பலவீனப்படுத்துகிற ஆவியோடு இருக்கணும். சொல்லுங்க ஒருத்தருக்கு ஒருத்தர். தூங்குற ஆவியோடு இருங்க, பலவீனப்படுத்துகிற ஆவியோடு இருங்க, அசதி சோர்வு அந்த ஆவியோடு இருங்க. கர்த்தர் நம் மத்தியில் வந்து ஆவியில நிரப்புவார். ஆமென். ஆவி உண்மையோட தொய்து கொள்ளணும், ஆவியோட தொய்து கொள்ளணும்னா. அப்போ ஆவியோட தொய்து கொள்ளணும்னா ஆமென். இன்னொரு வசனம் கூட பாருங்க, அப்போஸ்தலர் 10ஆம் அதிகாரம் 44 எழுதப்பட்டிருக்குது. வசனத்தை கேட்ட யாவர் மேலேயும் பரிசுத்த ஆவியானவர் இறங்கினார்னுக்குது. யார் யார் வசனத்தை கேட்குறீங்க? இப்போ சில பேருக்கு வசனம் கேட்கும் போது தூக்கம் வந்துடும். ஆமென். ஆமாம், பிடிக்காது. அப்போ வசனம் தான், வசனத்தில் தான் ஆவியானவர் இருக்கிறாரு. ஆவியானவர் எங்கே இருக்கிறாரு? பைபிளில் இருக்கிறாரு. அப்போ இங்கே இயேசுவை சொல்கிறாரு, தேவன் ஆவியா இருக்கிறார், அவரை தொய்து கொள்ளுகிறவர்கள் ஆவியோட உண்மையோட அவரை தொய்து கொள்ள வேண்டும். ஆமென். அப்போ நம்மளுக்கு இப்போ பாருங்க, இப்போ சேதி நேரத்தில் தான் நம்மளுக்கு என்ன வரும்? உண்மை வராது. வீட்டு ஞாபகம் வரும், பிள்ளைங்க ஞாபகம் வரும், அவன் எங்கே போனான், அந்த பொண்ணு எங்கே போச்சு, அந்த குழந்தை எங்கே போச்சு, எல்லாம் இங்கேருந்தே பார்க்காது. அந்த இது நம்ம அந்த இப்போ தான் வந்து அவங்கவுங்க வீட்டில் கேமரா வச்சுட்டாங்களே, இப்போ வீட்டில் இருக்கிற ஓனர் கூட இங்கேருந்தே பார்க்கும். யார் என்ன எங்கே இருக்கிறாங்க, இங்கே இருக்கிறாரா, இங்கே வந்துக்கிறாரா, இங்கே வந்துக்கிறாரான்னு. சொல்லுங்க. அதே போல தான் இங்கே வந்து எல்லாரும் உட்கார்ந்து இருந்தாலும் எல்லாரும் உண்மையோடு இருக்க மாட்டோம், ஆவியோடு இருக்க மாட்டோம். அதனால்தான் பரலோகத்தில் இருக்கிற அவர் வந்து இங்கே நம்மளுக்கு மத்தியில் உலாவ முடியல. ஆமென் சொல்லுங்க. நம்ம ஆண்டவரை உண்மையோட தொய்து கொள்ளணும், ஆவியில தொய்து கொள்ளணும். அப்பதான் வான மண்டபத்தில் இருக்கிற ஆவிகள் வந்து நம்ம ஆராதனையை பார்த்து அலறும், அழுவோம். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. அப்போ இங்கே சின்ன பிள்ளைகளாக இருந்தாலும் பெரியவங்களா இருந்தாலும் ஆண்டவருடைய சமூகத்தில் உண்மை உள்ளவங்களா இருக்கணும். உண்மை உள்ளவங்க பரிபூர்ண பெறுவாங்கன்றார். அப்போ எதுல உண்மை? ஆண்டவரை தொய்து கொள்றதுல உண்மை இருக்கணும். ஆமென். ஆண்டவரை ஆராதிக்கிறதுல உண்மை இருக்கணும். அல்லேலூயா சொல்லுங்களா. ஆமா, ஃபர்ஸ்ட். அப்போ நம்ம எதுக்கு இதை சொல்றாருன்னா, இயேசு பாருங்க, அந்த ஒரு சகோதரிய கர்த்தர் சந்திச்சாரு. அது இருக்கட்டும். இப்போ நம்ம எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம், அந்த அதிகாரத்தை நீங்கள் படித்து பாருங்க. அதிகாரத்தில் நீங்கள் பாருங்க, 1 சொல்லப்பட்டுக்குது. அந்த 1ஆம் வசனம் சொல்லுது, எனக்கு முன்பாக அவர்களுக்கு முன்பாக உட்கார்ந்த போது கர்த்தராகிய ஆண்டவர் கரம் அங்கே என் மேலே அமர்ந்ததுன்றாரு. அப்புறம் பாருங்க 2,
அப்போது இதோ அக்கினி சாயலாய் தோன்றுகிற ஒருவரை கண்டேன். அவருடைய இடுப்புக்கு கீழெல்லாம் அக்கினியும் அவருடைய இடுப்புக்கு மேலெல்லாம் சொகுசாயம் போல் பிரகாசிக்கிற சாயலாய் இருந்தது. கை போல் தோன்றினதை அவர் நீட்டி அப்புறம் 3 என் தலைமயிரை பிடித்து என்னை தூக்கினார். ஆவியானவர் பூமிக்கும் வானத்துக்கும் நடுவே கொண்டு போய் தேவ தரிசனத்திலே என்னை எருசலேமின் வடதிசைக்கு எதிரான உள்வாசலின் நடையிலே விட்டார். அங்கே எரிச்சல் உண்டாகிற விக்கிரகத்தின் ஸ்தானம் இருந்தது. ஆமென். என்ன இருந்தது அங்க? எரிச்சல் உண்டாக்கும். அப்ப பாருங்க, இன்னைக்கு ஏன் ரொம்ப பேருக்கு ஆராதனை எரிச்சல் வருது சொல்லுங்க. ஆமென். உங்க வாயை திறக்காதபடி உங்களுக்குள்ள ஒருத்தன் என்ன பண்ணியிருப்பான், உங்களை ஆஃப் பண்ணுவான். அதான் அவன் வேலை. வான மண்டபத்தில் இருக்கிற பொல்லாத ஆவிங்க என்ன பண்ணோம், துதினா தான் துதிக்க வைக்காதுங்க. தொண்டை வலிக்குது அப்படின்னு சொல்லலாம். அல்லேலூயா, நல்லா அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அப்போ அது பிசாசுடைய வேலை. அப்போ பாருங்க, வானத்துக்கு மேலே ஒரு ஆவிங்க இருக்குது. நீங்கள் இதில் பார்த்தா இன்னும் கொஞ்சம் தொழு வந்தீங்கன்னா எசேக்கியேல் 8ஆம் அதிகாரம் 8. அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, நீ சுவரிலே துவராமிடு என்றார். நான் சுவரிலே துவரமிட்ட போது இதோ ஒரு வாசல் இருந்தது. அவர் என்னை பார்த்து, நீ உள்ளே போய் அவர்கள் இங்கே செய்கிற கொடி அருவருப்புகளை பார் என்றார். நான் உள்ளே போய் பார்த்தபோது இதோ சகலவித ஊரும் பிராணிகளும் அருவருப்பான மிருகங்களும் ஆகிய இவர்களின் சுரூபங்களும் இஸ்ரவேல் வம்சத்தாருடைய நரகலான சகல விக்கிரகங்களும் சுவரில் சுற்றிலும் சித்திரம் தீட்டப்பட்டிருந்தன. ஆமென். அதிலே 12. அப்பொழுது அவர் என்னை நோக்கி, மனுபுத்திரனே, இஸ்ரவேல் வம்சத்தாரின் மூப்பர்கள் அந்தகாரத்திலே அவரவர் தங்கள் விக்கிரகங்களின் சித்திர வினோத அறைகளில் செய்கிறதை நீ கண்டாயா? கர்த்தர் எங்களை பார்க்கிறதில்லை, கர்த்தர் தேசத்தை கைவிட்டார் என்று சொல்லுகிறார்களே என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நீங்க இதை ஃபுல்லா படிச்சு பாருங்க. இதுல பெருமூச்சு விடுறவங்களுக்கு தான் அவங்க நெத்தில வந்து கர்த்தர் முத்திரை போட்டாராம். 9:4. கர்த்தர் அவனை நோக்கி, நீ எருசலேம் நகரம் எங்கும் உருவப் போய் அதற்குள்ளே செய்யப்படுகிற சகல அரவருப்பு நிமித்தம் பெருமூச்சு விட்டு விடுகிற மனுஷரின் நெற்றிகளில் அடையாளம் போடு என்றார். ஆமென். பெருமூச்சு. அப்போ நல்லா தெரிஞ்சுங்க, 3 வானங்குது. நீங்கள் பார்த்தீங்கன்னா 28:18 அப்பொழுது இயேசு சமீபத்தில் வந்து அவர்களை நோக்கி, வானத்துக்கும் பூமிக்கும் சகல அதிகாரம் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்குதுன்றாரு. வானத்துக்கு எனக்கு அதிகாரங்குது, பூமிக்கு எனக்கு அதிகாரங்குது. ஆமென். வானு கீழே கூப்பிட்டா எல்லாமே விழுந்துடும். பூமியை பார்த்து எல்லாமே பூமி அதிர்ச்சியில் கீழே போயிடுனா அதறி போயிடும். அந்த வல்லமை அவர் கையில் இருக்குது. அப்போ பாருங்க, இங்க என்ன சொல்லப்படும், அப்போது இயேசு சமீபத்தில், அதுதான் முக்கியம், சமீபத்தில் வந்து. அப்போ சமீபத்தில் யார் கிட்ட வருவார் இயேசு? தூங்கினா இருந்தா வந்துடுவாரா? ஆமாம் சொல்லுங்களா. என்னுடைய செய்தி இன்னைக்கு என்னன்னா, தொய்து கொள்றவங்க மத்தியில் அவர் சமீபமாக இருக்கிறாரு. தொய்து கொள்றவங்க. அப்போ நம்ம தொய்து கொள்ளும் போது எதுக்கு ஆராதனை, எதுக்கு பாடல், எதுக்கு துதி, எதுக்கு ஜெபம், இதெல்லாம் நம்ம தெரிஞ்சுக்கணும். ஆமென். 5ஆம் அதிகாரத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா 5:13 அவர்கள் ஒருமிக்க பூரிகைகளை ஊதி ஏக சத்தமாய் கர்த்தரை துதித்து சோத்தரித்து பாடினார்கள். ஆசாரியர் பரிசுத்த ஸ்தலத்தில் இருந்து புறப்படுகையிலும் பாடகர் பூரிகைகள், தாளங்கள், கீத வாத்தியங்களுடைய சத்தத்தை தொனிக்க பண்ணி கர்த்தர் நல்ல, எல்லாம் சொல்லுங்க, கர்த்தர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று அவரை சோத்தரிக்கையில ஆமென். அப்போ 3வது வானம் ஃபர்ஸ்ட்ல வந்தது. எப்படி வருது?
உன் துதி என் துதி நிமித்தம் மூணாவது வானத்தில் இருக்கிறவர் மேகத்தை வந்து என்ன பண்ணுறாரு? இப்போ இருக்க நம்ம பார்க்குற மேகத்தை பரலோக வீட்டால் நிரப்புறாரு. அப்போ உங்கள் வீட்டை அவர் நிரப்பக்கூடாதா? எங்கள் வீட்டை அவர் நிரப்பக்கூடாதா? அதை தான் அப்போஸ்தலர்கள் ஒருமனப்பட்டாங்க. அப்போஸ்தலர்கள் 1 அந்த 13-14 பாருங்க. முதல்ல 11 பேர் இயேசு கூப்பிடுறாரு. ஆனால் அவங்களுக்கு ஒரு மனம் வரல. இவர் பேயா இருப்பாரா, இவர் ஆவியா இருப்பாரா, போனவர் எப்படி ரெண்டாவது வந்தார், இல்லாத சந்தேகங்களும் அவர் மேலே. ஆமென் சொல்லுங்க. லாஸ்ட்டில் கடிந்து கொள்றாரு அவங்கள, அவிசுவாசிகளன்னு கடிந்து கொள்றாரு. இப்போ அவர் கூப்பிட்டு ஒரு மலைக்கு போகிறாங்க. 11 பேர் அவரோட இணைகிறாங்க. ஆமென், அல்லேலூயா. அந்த அப்போஸ்தலர் 1:8 சொல்றார், பரிசுத்த ஆவி உங்களிடத்தில் வரும்போது நீங்கள் பலன் அடையணுன்றாரு, எனக்கு சாட்சியாக இருக்கணுன்றாரு. இப்போ அவங்க பலனை பெற்றுக்கொள்றதுக்கு என்ன பண்ணுறாங்க? பரலோகத்திலேருந்து பலன் வர வரைக்கும் நீங்கள் காத்திருக்கணுன்றாரு. லூக்கா 24 அதிகாரத்தில் பார்த்தா அது எழுதப்பட்டுக்குது. அப்போஸ்தலர் 1 அதில் எழுதப்பட்டுக்குது. இவங்க 12 பேரா 11 பேரா போயிட்டு காத்திருக்கிறாங்க. அந்த 13-14 ஒருமனப்பட்டு ஜபத்திலையும் வேண்டுதல்லையும் தரித்து இருந்தாங்கன்னு எழுதப்பட்டுக்குது. இந்த 11 பேரை இவங்க துதிக்க 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 120 பேரா மாத்துறாரு. இப்போ அப்போஸ்தலர் 2 அதிகாரத்தில் 120 பேரா ஒரு இடத்துல கூடுறாங்க. ஆமென். அந்த இடத்துல எல்லாம் குடிகாரர் இருந்திருக்கிறாங்க, பல காரியத்தில் இருக்கிறவங்க இருந்திருக்கிறாங்க. இவங்க கூடி துதிக்க 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 எழுப்புதல் அக்கினி இவங்க துதி நிமித்தம், இவங்க பேசுகிற பாஷை நிமித்தம் அந்த பகுதி அப்படி நிரப்புது. அந்த பகுதியில் இருக்கிற குடிகாரங்களாம் சொல்கிறாங்க, கேலி பண்ணுகிறாங்க, கிண்டல் பண்ணுகிறாங்க, பரிகாசம் பண்ணுகிறாங்க, குடிச்சிட்டு ஆயின்னுகிறாங்கன்றாங்க. ஆமென் சொல்லுங்க. எவன் அப்போஸ்தலர்களுக்கு விரோதமாக பேசினானோ அத்தனை பெருமையிலையும் ஆவியானவர் இறங்கினார். உங்களுக்கு விரோதமாக பேசுகிறவங்க மேலே ஆவியானவர் இறங்கக்கூடாதா? நிரப்பக்கூடாதா? நிரப்புவார். அப்போ நிரப்புற. அப்போ பாருங்க, அப்போ காரணம் என்ன தெரியுமா? மூணாவது வானத்தில் இருக்கிற தேவன் ஃபஸ்ட்டில் வந்துடுறாரு. அப்போ நம்ம துதி நிமித்தம் தான் ஃபஸ்ட்டு என்ன ஆகுதுன்னு சொன்னால், பருந்தலை, கொக்கு, காக்கா, காக்கா, குருவி, அப்புறம் காடை, கௌதரி, மாதிரி எது வருகுது சொல்லலாம். நீங்கள் பார்த்தீங்களா இல்லைன்னு தெரியல. நம்ம அப்போ வெளியே ஒன்றா போய் பார்த்துட்டு வாங்களா. இதனால சீசர்கள் சொல்கிறாங்க, இயேசுவே உங்கள் நாமத்தினால பிசாசு எங்களுக்கு கீழ்ப்படிதேன்றாங்க. அதுக்கு இயேசு சொல்கிறாரு, சாத்தான் மின்னலை போல வானத்திலேருந்து விழுந்துட்டான், அதை நான் கண்டேன்றார். அப்போ வானத்தில் இருக்கிற ஆவிலாம் விழுந்து போயிடணும், பரலோகத்தில் இருக்கிற தேவனை நம்ம காணணும். அங்கே போய் காண்றதில்லை, இந்த இடத்துலயே அவரை காணலாம். உங்கள் முன்னால் அவர் வந்திருக்கிறாரு. நீங்கள் அதை உணர்னா கூட உங்கள் துதி, சோத்திரம், ஜபம், உபவாசம், ஆமென், நீங்கள் அவர் மேலே எந்த அளவுக்கு பற்றுதலோடு இருப்பீங்களோ அதை வைத்து தான் உங்கள் சரீரத்தோடு அவர் இணைய முடியும். இல்லை பேச மாட்டீங்களா? ஆமென் சொல்லுங்களா. அல்லேலூயா. ஆமாம், ஃபஸ்ட்டு நம்ம பார்க்குறோம். ரெண்டாவது தொய்து கொள்ளணும். ரெண்டாவது அவரை தொய்து கொள்றவருக்கு அவரு சமீபமாக இருக்குதுன்னு சொல்லப்பட்டுக்குது. சங்கீதம் 45 அதிகாரத்தில் 18, தம்மை நோக்கி கூப்பிடர் யாவருக்கும் உண்மையாகவே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறாருன்னுக்குது. ஃபஸ்ட்டு தொய்து கொள்ளும் போது அவர் சமீபமாக வந்து நிற்பார். ரெண்டாவது அவரை கூப்பிடும் போது சமீபமாக வந்து நிற்பார். இங்கே சொல்லப்பட்டுக்குதுன்னா சொல்லப்பட்டுக்குது, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவரும் உண்மையாகவே, தம்மை நோக்கி கூப்பிடுகிற யாவருக்கும் கர்த்தர் சமீபமாக இருக்கிறார். அவர் 145 19 18, அவர் தமக்கு பயந்தவங்களுடைய விருப்பத்தின்படி செய்து
அவர்கள் கூப்பிடுதலை கேட்டு அவர்களை ரட்சிக்கிறார். கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவருக்கும் காப்பாற்றி துன்மார்க்கரை அழிச்சிடுவார். ஆமென் சொல்லுங்க. அப்ப ரெண்டாவது அவரை கூப்பிடணும். யார் யார் அவரை கூப்பிடுவீங்க? ஆமென். எரேமியா 33:3 சொல்லப்பட்டிருக்குது, என்னை நோக்கி கூப்பிடு, நான் உனக்கு மறு உத்தரவு தருவேன். உனக்கு அறியாததையும் உனக்கு எட்டாததையும் பெரிய காரியத்தை நான் என்ன பண்ணுவேன்? அறிவிப்பேன்றாரு. அப்ப அவரை கூப்பிடணும். யார் யார் கூப்பிடுவீங்க? ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. கூப்பிடணும். யாத்திராகம் 14ஆம் அதிகாரத்தில் யாத்திராகம் 14:10 பார்வன் சமீபத்தில் வரப்போது இஸ்ரவேல் தங்கள் கண்களை ஏறெடுத்து பார்த்து எகிப்தியர் தன் பின்பாக வருகிறதை கண்டு மிகவும் பயந்தார்கள். அப்போது இஸ்ரவேல் புத்திரர்கள் கர்த்தரை நோக்கி கூப்பிட்டாங்க. யாரை நோக்கி கூப்பிட்டாங்க? ஆமென் சொல்லுங்களா. உங்களுக்கு விரோதமா பார்வன் வரலாம். பின்னால பார்வன், முன்னால கடல். அல்லேலூயா சொல்லுங்களா. எவ்வளவு கஷ்டம். ஆமென். பின்னால மாட்டினா பார்வன் அவங்கள வெட்டி போட்டு இருப்பான். முன்னால போனா கடல். ஆமென் சொல்லுங்க. பாருங்க, கூப்பிட்டாங்க. கூப்பிட்டாலும் கூப்பிட்டவங்க கொஞ்சம் பேர் திட்டுறவங்களா இருந்தாங்க, கொஞ்சம் பேர் கூப்பிடுறவங்களா இருந்தாங்க. இதில் பாருங்க, அதே அதிகாரம் 12, நாங்கள் எகிப்தில் இருக்கும்போது நாங்கள் எகிப்தில் வேலை செய்து எங்களை சும்மா வீடு என்று சொன்னோம் இல்லவா? நாங்கள் வனாந்தரத்தில் சாகிறதை பார்க்கிறோம். எகிப்தியருக்கு வேலை செய்கிறது எங்களுக்கு நலமாய் இருக்குமே என்றார். ஆமென். ஆமென் சொல்லுங்களா. கூப்பிடுற கூட்டம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க, திட்டுற கூட்டம் கொஞ்சம் பேர் இருந்தாங்க. நம்ம எந்த கூட்டமா இருக்கணும்? கூப்பிடுற கூட்டமா திட்டுற கூட்டமா இருக்கணுமா? கூப்பிடுற கூட்டமா இருக்கணும். கடலை உடைக்கிறவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. பார்வனை கடல்ல தள்ளுகிறவர் நம்ம பக்கத்தில் இருக்கிறாரு. ஆமென் சொல்லுங்க. ஆனா சில பயம்லாம் நம்மளுக்கு காட்டுவாரு. ஆமென். இல்ல பயம் காட்டாது எப்படி நம்மளை காப்பாங்க? பயம், சில பயம்லாம் வந்து நம்மளுக்கு கர்த்தர் தரதெல்லாம் வந்து மனுஷனுடைய பயம், இயற்கையில் வர பயம், இதெல்லாம் தரது எதுக்காகனா அவரை கூப்பிடுறதுக்காக தான் இருக்கணும் கண்டி, அவரை திட்டுறதுக்காக இருக்கக்கூடாது. அப்போ இங்கே சொல்கிறார் 13, அப்போது மோசே ஜனங்களை நோக்கி, பயப்படாதீங்க, நீங்கள் நின்று கொண்டு இன்றைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்கிற ரட்சிப்பை பாருங்க. இன்றைக்கு நீங்கள் காணுகிற எகிப்து இனி என்றைக்கும் காண மாட்டீங்க. ஆமென். ஆமென் சொல்லுங்களா. நம்ம கூப்பிடும் போது வசனத்தோட கூப்பிடணும். எப்படி கூப்பிடணும்? ஆமாம். நீங்கள் எப்படி கூப்பிடுவீங்க? ஆமென். ஆமாம். உங்களுக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் நீங்கள் கூப்பிடும் போது வசனத்தோட கூப்பிட்டா உங்களுக்கு அவரே பதில் தருவார். ஆமென். அல்லேலூயா. ஏன்னா இயேசுவே வசனத்தோட தான் கூப்பிடுறாரு. நீங்கள் பாருங்க, அவர் பாஸ்டிங்கில் இருக்கிறாரு. பிசாசு அவரை வந்து தற்கொலை பண்ணுற போல தற்கொலை பண்ணுறதுக்காக எண்ணங்களை தரான். மத்திய சுவிசேஷம் 4ஆம் அதிகாரத்தில் பார்த்தீங்கன்னா 4:1, அப்போது இயேசு பிசாசினால் சோதிக்கப்பட்டு ஆவியானவரால் வண்ணாந்தரத்துக்கு கொண்டு போகப்பட்டு அவர் இரவும் பகலும் 40 நாள் உபவாசத்துக்கு பின்பு அப்போது சோதனைக்காரன் இது எங்க இருக்குது? மனுஷன் அப்பத்தினால் மட்டும் அல்ல, கர்த்தருடைய வாயிலிருந்து வர ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்பதை உனக்கு உணர்த்தும்படி நீ உன் பிதாக்கள் அறியாத மன்னாவை போஷித்தார்.
பாரு, இயேசு சொல்றாரு. இந்த உபாகம் எங்க இருக்குது? மத்திய சுவிசேஷம் எங்க இருக்குது? அப்ப நம்மளாம் வசனத்தை யார் யார் படிக்கிறீங்க? கையை தூக்கி காட்டுங்க. படிப்பாங்க. சங்கீதம் 91, உன்னதமானவருடைய மறைவில் சர்வ வல்லவருடைய நிலையில் நான் தங்குவேன். சங்கீதம் 23 அதிகாரம், கர்த்தர் நல்ல மேய்ப்பரா எனக்காக இருப்பாரு. ஆமென். சங்கீதம் 121, எனக்கு ஒத்த ஆசி வரும் பர்வதத்துக்கு நேராகவே என் கண்ணு எப்பவுமே இருக்கும். இஸ்ரவேலை காக்கிறவர் தூங்க மாட்டார், உறங்க மாட்டார். எல்லாம் இவங்களுக்கு ஏற்ற மனப்பாட வசனமே உள்ள இருக்கும், வேற வசனம் தெரியாது. அப்போ என்கிட்ட சொன்னது என்னன்னா, அவரை கூப்பிடும் போது அவர் சமீபத்தில் வரணும்னா வசனத்தை வச்சு தான் வருவார். நிரப்போம். பைபிள் தான் நம்மளை ரட்சிப்புக்குள்ளே நடத்தணும். பைபிள் இல்லாத போனால் ரட்சிப்பு இல்லைன்னு சொல்லுது. அப்போ சிலர் 12ஆம் அதிகாரத்தை 11ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 11, அப்போ சிலர் 11:14, நீயும் வீட்டார ரட்சிக்கப்படுவதற்கு எதுவான வார்த்தை சொல்லுவான் என்று அந்த தூதன் தனக்கு சொன்னதாகவும் எங்களுக்கு அறிவித்தார். ஆமென். நீங்க சொல்றீங்களா? எல்லாரும் வீட்டிலும் வசனத்தை சொல்றீங்களா? வசனம் தான் வீட்டை ரட்சிக்கும். வசனம் தான் வீட்டில் ஆவியானவரை கொண்டு வந்து நிறுத்தும். அப்போஸ்தலர் 10:44, இந்த வார்த்தையை பேதுரு பேசிக்கொண்டிருக்கையில் வசனத்தை கேட்ட யாவர் மேலேயும் இறங்கினாரு. அப்போஸ்தலர் 13:13ஆம் அதிகாரத்தில் 26, சகோதரர்களே, ஆபிரகாம் சந்நிதியில் பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் அனுப்பப்பட்டது. எவ்வளவு அழகா சொல்றாரு பாருங்க. என்ன சொல்றாரு? சகோதரர்கள் ஆபிரகாமுடைய, நம்மளாம் யாரு? பிறந்தவர்களே, தேவனுக்கு பயந்து நடக்கிறவர்களே, இந்த ரட்சிப்பின் வசனம் உங்களுக்காக அனுப்பப்பட்டது என்றார். அப்ப ரட்சிப்பின் வசனம், வசனத்துல அபிஷேகம் இருக்குது, வசனத்துல ரட்சிப்பு இருக்குது, வசனத்துல ஆசீர்வாதம் இருக்குது. என்ன இருக்குது? உங்களுக்கு யார் யாருக்கு ஆசீர்வாதம் வேணும்? இல்ல, இப்ப ஆபிரகாம் பாருங்க, இந்த இடத்துல சொல்லப்பட்டிருக்குது, 100 வயசு கிழவன், ஆமென், 96 வயசு கேள்வி. இவங்க கேட்டதை கர்த்தர் கொடுத்தாரு. காரணம், அவங்க வாக்கு தத்துவத்தை விசுவாசித்தாங்க. ரோமர் அதிகாரம் 4:18, உன் சந்ததி இவ்வளவுதான் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே நான் அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக்குவேன். நம்பிக்கை எதுவா இல்லாத இருந்தோம், அதை நம்பி விசுவாசித்தான். நம்புறதுக்கு எதுவும் இல்லை. கிழவன் 100 வயசு கிழவன், 96 வயசு வாலிப பெண்ணு, 100 வயசு வாலிபர். ஆமென். இந்த கர்ப்பம் செத்து போச்சு. ஆமென். குழந்தை கிடைக்கின்றது நிச்சயமே இல்லாத சரீரம் அது. ஆனா அந்த சரீரத்துல வாக்கு தத்துவத்தை அவர் நம்பும் போது கர்த்தர் செய்தாரு. ஆமென். அங்க சொல்லுது 19, அவன் விசுவாசத்துல வல்லவனாயிருந்தான். அவன் ஏறக்குறைய தேவனுடைய வாக்கு தத்துவத்தை அவிசுவாசமாக சந்தேகப்படாமல், ஆமா, தேவன் எனக்கு வாக்கு தத்துவம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமா தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்துல வல்லவனாய் இருந்தான். எதுல மகிமைப்படுத்தினா? உங்ககிட்ட பணம் இல்லையா? பரவாயில்ல, நீ போகையில் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்ப, நீ வருகையில் நம்ம பூமியில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கும் உன்னை நான் வைப்பேன்.
உன்னை நான் பெருமைப்படுத்துவேன், உன்னை நான் பெரிய ஜாதியாக்குவேன். ஆமான்னு சொல்லுங்களா? ஆமாம். அந்த ஆதியாகத்தில் என்ன சொல்கிறாரு அவரை பார்த்து? அப்போ ரெண்டாவது நம்ம வாக்கு தத்துவத்தை என்ன பண்ணோம்? நிறைய பேசணும். பேசுவீங்களா? யார் யார் பேசுவீங்க? ஆதியாகம் 12:2 நான் உன்னை பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்துவேன், நீ ஆசீர்வாதமாக இருப்ப. சொல்லுங்க. உன்னை நான் பெரிய ஜாதியாக்கி உன்னை ஆசீர்வதித்து உன் பேரை பெருமைப்படுத்தி இருப்பேன். ஆனால் அப்படி சொல்கிற அளவுக்கு ஒன்றுமே இல்லை. இந்த வயசில் 75 வயசில் கர்த்தர் பேசுகிறாரு, 100 வயசில் கர்த்தர் அவருக்கு செய்தார். ஆனால் அவன் அப்போ கூட தேவன் தருவார், தேவன் தருவார், தேவன் தருவார். நான் நல்லா இருப்பேன், நான் ஆசீர்வாதமாக இருப்பேன், என்னை தேவன் இப்படியே விட மாட்டார். சொல்லுவீங்களா? மகிமைப்படுத்துகிறவங்களா இருக்கணும். நான் முடிக்கிறேன். என்ன வேணும்? தீர்மானம் தான் முக்கியம். என்ன வேணும்? தானியேல் தீர்மானப்பட்டாங்க பாருங்க. அப்போஸ்தலர், நான் முடிக்கிறேன், உங்களுக்கு எல்லாருக்கும் ஜெபிக்கலான்னுங்கிறேன். ஒரே ஒரு வசனத்தை பார்த்து அப்போஸ்தலர் 12ஆம் அதிகாரம் 12ஆம் அதிகாரத்தில் 11ஆம் அதிகாரத்தில் வாசிங்க. அப்பொழுது சீசரில் அவரவர் தங்கள் தங்கள் திராணிக்கு தக்கதாக யூதாவில் குடியிருக்கிற சகோதரருக்கு உதவியாக பணம் சேகரித்து அனுப்ப வேண்டும் என்று தீர்மானம் பண்ணினாங்க. ஆமென் சொல்லுங்க. அப்போஸ்தலர் 11ஆம் அதிகாரம் 29. அப்போது சீசர்கள் அவரவர் தங்கள் திராணிக்கு தக்கதான யூதாவில் குடியிருக்கிற சகோதரர்களுக்கு உதவி செய்ய பணத்தை, ஆமாம், தீர்மானம். இன்னொரு வசனம் பார்ப்போமா? 2 ஆகும். (23) கொஞ்சம் இருங்க. (23ஆம் அதிகாரத்தில் வேணுமா இந்த உலக வேணுமா, வேணுமா இல்ல நரக வேணுமா, இயேசு வேணுமா இந்த உலக வேணுமா, சொர்க்க வேணுமா இல்ல நரக வேணுமா, சொல்லுமா நீ சொல்லுமா, என்ன முடிவு செய்யுமா, சொல்லுமா நீ சொல்லுமா, என்ன முடிவு செய்யுமா, இயேசு வேணுமா இந்த உலக வேணுமா, சொர்க்க வேணுமா இல்ல நரக வேணுமா, பாதியில ஓடி போக நண்ப வேணுமா, அழக பாதிய மனசு வேணுமா, பாதியில ஓடி போக நண்ப வேணுமா, அழக பாதிய மனசு வேணுமா, கூடவே வர அந்த இயேசு வேணுமா, கூடவே வர அந்த இயேசு வேணுமா, உள்ளத்தை பார்க்கிற இயேசு வேணுமா, சொல்லு சொல்லு. உள்ளத்தை பார்க்கிற இயேசு வேணுமா, சொல்லுமா நீ சொல்லுமா, என்ன முடிவு செய்யுமா, சொல்லுமா நீ சொல்லுமா, என்ன முடிவு செய்யுமா, இயேசு வேணுமா இந்த உலக வேணுமா, சொர்க்க வேணுமா இல்ல நரக வேணுமா. ஆமென். ஆமாம். தெரியுது. ஆண்டவரே, இந்த குழந்தைய உங்களுடைய கரத்தில் நாங்கள் ஒப்பு கொடுக்குறோம். எல்லன் என்ற பேரை நாங்கள் வைக்கிறோம். இந்த குழந்தை எல்லன் அண்ணால், இந்த குழந்தைக்கு நல்ல அந்த பேரை நாங்கள் சூட்டுகிறோம்.
பிதா குமாரன் பரிசுத்த ஆவி நாமத்தினால் இந்த குழந்தையை நாங்கள் ஆசீர்வதிக்கிறோம். இந்த குழந்தை உங்களுடைய வருகை வரைக்கும் சுகத்தோட பலத்தோட நீடித்த ஆயுசோட காணப்படவும். குறிப்பா சங்கீதம் ஆண்டவரே உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் கொடுக்கப்பட்ட சுகதரன் எழுதப்பட்டது. அதே போல அப்பா 1 ஏசாயா 53:54-13 உன் பிள்ளைகள் எல்லாம் கர்த்தரால் போதிக்கப்பட்டிருப்பாங்க. உன் பிள்ளைகளுடைய சமாதானம் பெரிதார்கள் சொன்ன தேவன் இந்த குழந்தை மூலியமா தாய் தகப்பனுக்கு நல்ல சமாதானம் சந்தோஷம் கிடைக்க இந்த குழந்தை வளர வளர ஆவில வளர ஞானத்துல வளர தேவ கிருபையினால் இந்த குழந்தை மூடப்படும். இந்த குழந்தையை ஆசீர்வதிக்கிறோம் இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. எல்லன் அண்ணால் எல்லன் அண்ணால் எல்லன் அண்ணால் இந்த பேரை நான் பிரதிஷ்டம் பண்றேன். உங்க வீட்டுல வாக்கு தத்தவங்கதான் யெகோவா சம்மா இந்த வருஷம் என் தலைய உயர்த்துவாரு, என் கடத்தை மாத்துவாரு, என் கஷ்டத்தை மாத்துவாரு, என்னுடைய பொருளாதார நெருக்கத்தை மாத்துவாரு. எல்லாம் கையை எப்படி காட்டுங்க. என்னை சுத்தி இருக்க சத்தருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். என்னை சுத்தி இருக்க சத்தருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடுவார். ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடுவார். கேடகமும் மகிமையும் எனக்காயிருப்பாரே. யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடுவார். யெகோவா ஷம்மா, யெகோவா ஷம்மா, என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். என்னை சுற்றி இருக்கும் சத்துருக்கு மேலாக என் தலை உயர்த்திடுவார். பரலோகத்தில் இருக்கிற எங்கள் பரிசுத்த பிதாவே, இயேசுவின் நாமத்தினால் உம்முடைய சமூகத்தை நோக்கி நாங்கள் வருகிறோம். கர்த்தாவே, 23 வருஷமாக உங்க நாமத்தை நான் மகிமைப்படுத்த, உங்க பேரை உயர்த்த நீ பாராட்டின கிருபைக்காக கூட நான் நன்றி சொல்றேன். தகுதியே இல்லாத என்னையும் இன்னைக்கு தகுதியா உன் முன்னால நிறுத்திருக்கிறியே. குடிக்காரனா இருந்த அப்பா, சண்டையும் சமாதான கேடுகளும் வீட்டுக்குள்ள அடில் தேடியும் சாட்சியே இல்லாத வாழ்ந்த என்னையும் இன்னைக்கு உன் முன்னால் அந்த 23 வருஷமாக உங்கள் ஊழியத்தை செய்யவும் உங்கள் நாமத்தை மகிமைப்படுத்தவும் நீ பாராட்டின கிருபைக்காக நாங்கள் நன்றி சொல்கிறோம். அப்பா, வரப்போகிற இந்த வாரத்தில் கூட நடத்த போகிற
அந்த கூட்டத்தில் நாங்கள் அத்தனை பேரும் பங்கு பெற்று உமக்கு நன்றி சொல்லத்தக்கதாக கிருபை செய்யுங்க. நீ கேட்ட வார்த்தையின்படியே உம்மை தொய்து கொள்றவர்களுக்கு சமீபமாக இருக்கிற தேவன் இவ்வளோ பெரிய ஜாதி எதுன்னு சொன்னதை போல, ஆமாப்பா, இனி காலையில் நாங்கள் உங்களை தொய்து கொள்ள எங்கள் ஒவ்வொருத்தர் பக்கத்தில் நீங்கள் நின்று கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. இம்மானுவேலரா நின்று கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. எபினேசரா நின்று கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. யெகோவா ரப்பாவை எங்க கூட நின்று கொண்டிருக்கிறதுக்காக நன்றி. யெகோவா நீசியா எங்க கூட இருக்கிறதுக்காக நன்றி. உங்களை கூப்பிட வசனத்தை சொல்லி உங்களை நாங்கள் பாராட்ட மேன்மை பாராட்ட இந்த வருஷத்தில் சொன்ன வாக்கு தத்துவத்தை அப்படியே நீ பலிக்க பண்ணணும். இந்த மாதம் சொன்ன வாக்கு தத்துவத்தின்படியே அந்த 1 கொரிந்தியர் 2:9 தம்ம தேவன் தம்மிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு ஆயத்தம் பண்ணினதை கண்ணு காணல, காது கேட்கல, இதயத்தில் தோன்றலன்னு சொன்னதை போல ஈசாக்கு ஆபிரகாம், ஈசாக்கு யாக்கோப ஆசீர்வாதத்தை அதே ஆசீர்வாதம் எங்க ஆராதனைக்குள்ள இருக்கிற ஒவ்வொருத்தர் மேலேயும் வைங்க. எல்லார் குடும்பத்தில் இருக்கிற கஷ்டங்கள், கடன் தொல்லைகள் எடுத்து போடும். அதே போல இந்த ஹாஸ்பிட்டல் இருக்கிற இந்த இயேசுன்ற தம்பியை உன் கருத்தில் கொடுக்குறோம். மரண படுக்கையை மாத்துங்க. மரண படுக்கையை இப்போது சபிக்கிறேன். இந்த மரண ஆவி அந்த ஆத்மா விட்டு விலகி ஓடட்டும். அந்த ஆத்மா உயிர்ப்பிக்கப்படணும். காணிக்க தசன பாவம் பில்டிங் பண்ணு பொருத்தனை காணிக்க கொடுத்த ஒவ்வொரு குடும்பத்தையும் கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தினால் பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை சோதரி, மூலமே பரிசுத்த ஆத்மாவை கர்த்தரை சோதரி. கர்த்தர் சேசாகணும். ஆமென். தரிசனத்தை சொல்வாங்க, அற்புதம் அதிசயத்தை செய்வாங்க. தரிசனத்தை சொல்வாங்க, அற்புதம் அதிசயத்தை செய்வாங்க. நான் மாசமடையோ மேலையோ எல்லாமே ஊற்றிடுவே.
தரிசனம் சொல்வார்கள். மூப்பர் வாலிபர்கள் யாவரும் சொப்பனம் தரிசனம் காண்பார்கள். உன் குமாரனும் குமாரத்தியோ தீர்க்க தரிசனம் சொல்வார்கள். உன் மூப்பர் வாலிபர்கள் யாவரும் சொப்பனம் தரிசனம் காண்பார்கள். நான் தேவனுடைய மனுஷனாக இருந்தாக்கா வானத்திலிருந்து அக்கினி இறங்கணும்.